அரங்கேற்றினர். அற்புத நடனத்தால் திறமையை பறைசாற்றினர். விற்பனை திறன் கொண்டோர் வென்று கரையேறினர். சொற்ப இடைவெளியால் இருவர் வெளியேறினர். கலைஞர் தொலைக்காட்சியின் மாநாடு மைதான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். லா பிரான்ஸ் வில்லாவோட ட்வின் ஹவுசஸ் ஜெயிக்கிறதுக்காக போன வாரம் நடந்த அந்த பிரம்மாண்டமான ரவுண்ட்ல கார்த்திக் அண்ட் சுனிதா பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிரைஸ் வின் பண்ணாங்க. ஆனா என்னதான் சுனிதா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரைஸ் வின் பண்ணாலும் அன்பார்ச்சுனேட்லி அந்த எபிசோட்ல கிரீஷ் அண்ட் சுனிதா எலிமினேட் ஆயிட்டாங்க. MM6ல 26 வாரமா நடந்த போராட்டத்துல எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இன்னையில இருந்து ரீஎன்ட்ரி ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாய்ப்பை இழந்தா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டாடுவாங்க. அது கொண்டாட்டமா இல்ல நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்க்கு திண்டாட்டமாங்கிறது போக போக தான் தெரியும். இது ரீஎன்ட்ரி ரவுண்ட்ங்கறனால நம்ம ஜட்ஜஸ்லாம் ஏற்கனவே என்ட்ரி ஆகி அவங்க சீட்ல உட்கார்ந்தாங்க. So let's not waste any more time and let's take off with the round. This is the re-entry round. So இந்த ரீஎன்ட்ரி ரவுண்ட்ல இப்போ உங்களுக்காக தாரக் and Anusha. गणपतिं स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं प्रकाशं शातं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिमन्दिर मन्दिर 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 महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिमन्दिरम्
வெல்கம் பேக். ஒரு பிரம்மாண்டமான கலர்ஃபுல்லான அழகான கண்டெம்பரரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. உங்களோட இந்த எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சுதா மேம், how was it? First and foremost, welcome back. Thank you. In a wild card entry, so definitely best foot forward சொல்லுவாங்க wild card entry ல. ஏன்னா do or die situation அது. I quite liked the opening because song selection ரொம்ப நல்லா இருந்தது. Good choreography. I think Anusha, you started off very well in classical. கொஞ்சம் அந்த அடவர்ஸ் மட்டும் நீங்க ஃப்ரண்ட்ல வந்து பண்ணீங்கல, சோலோ அடவர்ஸ் பண்ணீங்களே, அது ரொம்ப கிளியரா காமிக்கிறதுக்காக பைஜாமா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காமிச்சீங்க. ஐ திங்க் தட் கோரியோகிராஃபி கொஞ்சம் கூட பெட்டரா இருந்திருக்கலாம், கொஞ்சம் கூட இன்னோவேட்டிவா பண்ணிருக்கலாம். தாரக் கிளாசிக்கல்ல நீங்க கொஞ்சம் வீக்கா இருந்தீங்க, ஆஸ் யூசுவல், கான்ட் ஹெல்ப் இட். பட் செகண்ட் சாங், தட் வாஸ் மோரியா மோரியா, அதுல நீங்க தூக்கினீங்க. செகண்ட் ஹாஃப் டோட்டலி இட் வாஸ் தாரக், டோட்டலி தாரக் பெர்ஃபார்மன்ஸ். வெரி கலர்ஃபுல், நைஸ் கொரியோகிராஃபி, அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் வாட் ஐ தாட் இஸ், சின்ஸ் லேசிம் இந்த சாங் பேசிக்லி இஸ் அ மகாராஷ்டிரன் ஃபோக் சொல்லலாம், அதுல நீங்க லேசிம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எண்ட்ல ஒரு கிரெசெண்டோக்காக, இந்த கொரியோகிராஃபர் நந்தா அந்த லேசிம் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸ் கிடைச்சிருக்கும், ஒரு ஃபினாலே, நைஸ் ஃபினாலியா இருந்திருக்கும். பிளஸ் அனுஷா, இன்னைக்கு எனக்கு உங்க காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த டாப் போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு கிளாசிக்கல், கீழே கொஞ்சம் கூடியும் டெக்கரேட்டிவா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் அதர்வைஸ் நைஸ் அட்டெம்ப்ட், குட் கொரியோகிராஃபி, அண்ட் பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. குட் மேம். மும்தாஸ் மேடம். Tarak, Anusha, Nanda and our entire group, welcome back. Like ma'am said, colorful irundhudu unga performance. Tarak classical fusion la panna kuda adula neenga expressions konjam kuduthittu irundha classical ku seydha madri, because pakkathula Anusha irukku, classical செமையா ஆடுறாங்க, செமையா அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸும் அவர் கொடுக்குறாங்க. அந்த டைம் உங்க ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ் இல்ல, அக்ரெஷன் இருந்தது. ரெண்டாவது அனுஷா, யோர் ஸ்மைல் ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப கியூட்டா இருந்தீங்க ஆடும்போது, ரொம்ப நல்லா பண்ணீங்க கிளாசிக்கல். எண்ட்ல அகைன் எனக்கும் சேம் ஃபீலிங். தாரக் மோரியா ஆரம்பிச்சா ஹீ வெண்ட், அவரோட மெட்டல் அது, ஹீ வெண்ட் இன் ஃபுல் கிரிசெண்டோ. அந்த டைம் உங்க எனர்ஜி கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு. மத்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லைக் த எஃபெக்ட் ஆஃப் த கலர்ஸ் த்ரோ பண்ணீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பூ நிறைய பேர் த்ரோ பண்றாங்க, பட் மல்டி கலர்ஸ் இந்த மாதிரி ஒரே த்ரோல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சோ மச். கலாமாச்சு, நீங்க சொல்லுங்க. Tarak and Anusha, welcome back. ரொம்ப நாள் ஆச்சு உங்க டான்ஸ பார்த்துட்டு. வெரி நைஸ் கோரியோகிராஃபி நந்தா, சூப்பர் கோரியோகிராஃபி. சேம் ஃபர்ஸ்ட் சாங் வந்து அனுஷா ரொம்ப நல்லா பண்ண. அனுஷா, நீ கிளாசிக்கல் டான்ஸ்னால கொஞ்சம் அந்த மீனிங்க்கு எக்ஸ்பிரஷன் பண்ணிருக்கலாம். இப்ப நார்மல் பாய்ஸ் எல்லாம் ஆடிட்டு அது கொஞ்சம் மீனிங் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்பீட்டேஷனுக்கு நீங்க பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு கிளாஸ். அதே மாதிரி அடவு வந்து இப்போ நம்ம ஒரு ரியாலிட்டினால வெறும் கால் மூமெண்ட்ஸ்க்கு கொடுத்திருந்தாலும் ஆனா அதுக்கு ஒரு ஹெவினஸ் கொடுத்திருக்கலாம். நீங்க சும்மா அந்த ஜதிக்கு ஏத்த மாதிரி இல்ல, ஒரு மூவிங்லயே காலுக்கு கொடுத்திருக்கலாம் மூமெண்ட்ஸ். இல்ல அப்படின்னா ஒரு கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கலாம். எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது, அதுல ஒரு பிஜிஎம் ஃபுல்லாவே ஒரு கையில வச்சுதான் நான் ஜதி பண்ணேன். அதுதான் பயங்கர எனக்கு பேர் கொடுத்தது. சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி வெறும் காலு ஒரு கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கலாம், இல்ல வெறும் காலுக்கு வந்து மூவிங்ல கொடுத்திருக்கலாம். ஒரே இடத்துல கொடுத்திருக்கனாலதான் அதோடைய, ஏன்னா ஜதி வந்து ஹெவியா இருந்தது, உங்களுடைய டான்ஸ் மூமெண்ட் டிராப்பா இருந்தது. அண்ட் தாரக் ஸ்மைலே இல்ல, என்ன ஆச்சு? பயமா, டென்ஷனா? ரொம்ப நாள் ஆச்சு ரியாலிட்டியில வந்து கேப் வந்துருச்சு. பட் டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. செகண்ட் சாங் வந்து தாரக் தூக்கிட்டான். பட் அனுஷா என்னாச்சு, இந்த கையெல்லாம் இப்படி போயிடுச்சு, அந்த இந்த மூமெண்ட் எல்லாம் வந்து தாரக் இப்படி வச்சு ஃபுல் ஆக்ஷன் பண்ணாச்சு. உங்க கை அப்படியே சோர்ந்து போய் இந்த ஜம்ப் எல்லாமே டிராப் ஆச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் கலர் பவுடர் சூப்பர்பா இருந்தது, சூப்பர். பட் திருப்பி நான் சொல்றேன், கொஞ்சம் நந்தா கோரியோகிராஃபில இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுங்க. அண்ட் பாய்ஸ் ஆர் வெரி குட், நல்லா பண்ணுங்க. ஓகே, குட் லக். ஓகே, சோ ரீஎன்ட்ரி ரவுண்ட்ல நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்கோர்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கும் ரொம்ப முக்கியம், உங்களுக்கும் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கும் ரொம்ப முக்கியம். ஜட்ஜஸ் இதுல எல்லா பாட்டும் முடிச்சிட்டு பாத்துக்கலாம். ஆனா அடுத்த ரவுண்ட்ல எலிமினேஷன்ல 2 ரவுண்ட் தானே, சோ அதனால இதெல்லாம் முடிச்சு பார்த்துட்டு
மார்க் போட்டா பெட்டரா. சோ இந்த ரவுண்டோட இறுதியில வந்து நம்ம கண்டஸ்டன்ஸோட ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர் சொல்லிருக்காங்க. பட் அது உண்மையிலேயே சொல்லிடுவாங்களா இல்ல அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி போடுவாங்களான்னு தெரியாது. we'll have to wait and see. Contestants, keep your fingers crossed and please take a seat. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வாய்ப்பு இருந்த நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் இந்த ரீஎன்ட்ரி ரவுண்ட்ல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கும் கிருத்திக்கு ஒரு ரீஎன்ட்ரி வேணும்னா என்ன வேணும்? அதேதான் வேணும். பிரேக்.